வருகிறேன். மாரநாதா சீக்கிரம் மாறும், மாரநாதா சீக்கிரம் மாறும், மாரநாதா சீக்கிரம் மாறும், மாரநாதா சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2001 காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் கடந்த 2000 காலை மன்னா நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வந்தார். எனவே அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், விமானத்தில் மேலே பறக்குங்க பார்த்தீங்களா, அது விமானத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதில் பயணம் செய்கிற எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றால், உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். அப்படி என்று சொன்னால், ஒரு தராசில் நம்முடைய செயல்கள், நம்முடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் வைத்து இந்த வேதத்தை வைத்தால், அந்த வேதத்துக்கு சரியாய் நம்முடைய வாழ்க்கை, செயல், பேச்சு எல்லாமே இருக்க வேண்டும். அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை ஒரு விதமாக இருக்கிறது, வார்த்தை ஒரு விதமாக இருக்கிறது, செயல் ஒரு விதமாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆனால் அவங்க ஏதோ ஒரு கடமைக்காக வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி உண்மையாய் அந்த பரிசுத்த நாளை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வருவோம். அது மாத்திரமல்ல, வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. நீங்கள் பின்னால் பார்த்த விமானம் அது எங்கே லெக்கு போகுதோ, எந்த நாட்டுக்கு போதோ அதனுடைய ரூட்டில் அது அப்படியே பயணம் செய்யணும். அது வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிதுன்னா அது போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. ஒரு ரோட்டில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சைடில் ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அங்கெல்லாம் நம்ம சாஞ்சிட்டோம் அப்படின்னா போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. எனவே அதான் சொல்லப்பட்டிருக்குது, வலதுபுறம் இடதுபுறம் சாயாத, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. சில நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கும்போது வலதுபுறம் இடதுபுறம் ஏதாவது ஒரு தீமை இருக்கும். அந்த தீமையில் சாஞ்சிடக்கூடாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தீமைகள் தேடி வந்தது. போத்திபாருடைய மனைவி தேடி வந்தாள். ஆனால் யோசேப்பு சாயாதபடி தேவன் அவனுக்கு முன்குறித்த காரியத்தின் வழியிலே அவன் நடந்ததுனால ராஜாவாக உயர்த்தப்பட்டான். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களே, அருமையான விசுவாச மக்களே, நம்முடைய பாதையில் ஓடுவோம், வேதத்தின்படி மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்கள் நடையை சீர்தூக்கி பார்க்க, விசேஷவனமாய் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருக்க, எந்த தீய பாவங்கள் காரியங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் துணை போகாமல் இருக்க, அதை விளக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருந்து நடத்தட்டும். காலை மன்னா நேயர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் நாளை ஆராதனை செய்து மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.